வணக்கம் ஆனந்தி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது. இதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பல்வேறு கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் அறிவித்த நிலையில் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் திமுக, பாமகவினர் வாக்களிக்கவில்லை. விஜய்க்கு ஆதரவாக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 25 சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதனால் அவர் 144 என்ற பெரும்பான்மை நிரூபித்து மீண்டும் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து அதாவது கட்சி கட்டுப்பாட்டை மீறி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்ததாக முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 25 பேரின் கட்சி அதாவது மாவட்ட செயலாளர் கட்சி பதவியும் பறிக்கப்பட்டது. தொடர்ந்து அதிமுகவில் இரு பிரிவுகளாக செயல்பட்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர்களை கண்டித்து பல மாவட்டங்களில் போராட்டம் நடந்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது சேலம் 4 ரோடு அருகே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா மணிமண்டபத்திற்கு அதிமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர் பால தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மகளிர் அணிகள் மற்றும் சார்பணி நிர்வாகிகள் பங்கேற்று முன்னாள் அமைச்சர்களை பதவி விலக கோரியும் அவர்களை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். உடனடியாக அவர்களுடைய எம்எல்ஏ பதவியும் பறிக்க வேண்டும் என்ற கோஷங்களையும் எழுப்பி வருகின்றனர். இந்த போராட்டத்தால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இது ஒரு புறம் இருக்க, தொடர்ந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பதவி விலக கோரி சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிமுகவின் பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லம் சேலம் நெடுஞ்சாலை நகர் பகுதியில் அமைந்துள்ளது. அந்த பகுதியில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக புரட்சி தலைவர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அதிமுக இயக்கம் தொடர்ந்து மிகப்பெரிய அழிவை நோக்கி செல்கிறது. குறிப்பாக அதிமுகவை திமுகவிடம் அடகு வைத்த துணிந்த பொதுச் செயலாளர் பதவி விலகு என்று கூறி சேலம் மாநகர மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. இந்த போஸ்டர்கள் தற்பொழுது பல இடங்களில் எடப்பாடி அணியை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த போஸ்டர்களை கிழித்து வருகின்றனர். அதிமுகவின் பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லம் அமைந்துள்ள இந்த பகுதி, அதே போல சூரமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவருக்கு எதிராகவே இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தி.